தேர்தல் களத்தில் இல்லாதவர்களையும் களத்திற்கே சம்பந்தம் இல்லாதவர்களையும் எதிர்க்க மாட்டோம் என அதிமுக பாஜகவை தவிக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். ஈரோடு பரப்புரையில் பேசிய விஜய் திருப்பரங்குன்றம் 100 நாள் வேலை திட்டம் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளை பேசாமல் தவிர்த்தார். கரூர் துயரத்திற்கு பிறகு முதல் முறையாக ஈரோடு மாவட்டம் சரளையில் திறந்த வெளியில் நடைபெற்ற தவிக பரப்புரை கூட்டத்தில் விஜய் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் எம்ஜிஆரிடமிருந்து தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக் கொண்டதாகவும் அவரை பயன்படுத்துவதால் அதிமுக கதறுவது ஏன் என்றும் கேட்டார். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து, அவங்கள பயன்படுத்துறதை பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் என்னோட எங்களோடது, நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படின்லாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தான் டிவிக்கே ஒரு பொருட்டே இல்லைல்ல, அப்புறம் ஏன் கதறீங்க? அப்புறம் ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. அதிமுக பாஜகவை விஜய் விமர்சிப்பதில்லை என கருத்துக்கள் எழுந்திருந்த நிலையில் அது குறித்து சூசகமாக விளக்கமளித்த விஜய் களத்தில் உள்ள எதிரியை மட்டுமே எதிர்ப்போம் என தெரிவித்தார். தாம் அரசியல் பேசுவதில்லை என எழுந்த விமர்சனத்திற்கு விஜய் பதிலளித்தார். அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு, விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு, விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு, விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார்? உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில் தரக்குறைவா அசிங்கமா பேசுறதுதான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராது. வராதுன்னா நல்லாவே வரும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? தொடர்ந்து திமுக அரசை விமர்சித்து பேசிய விஜய் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். அதன் காரணமாகவே அது தொடர்பான வாக்குறுதிகளை தாம் வழங்கியதாக தெரிவித்தார். எல்லாருக்கும் நிரந்தரமான ஒரு வீடு இருக்கணும்னு சொன்னோம். உடனே எங்க ஆட்சியிலே நாங்க எல்லாரும் வீடு கட்டி கொடுத்துட்டோமே அப்படிங்கிறது இல்ல. நான் கேட்கிறேன், இங்க உங்களை தான் கேட்கிறேன், இங்க வாடகைக்கு இருக்கிறவங்களே இங்க யாரும் இல்லையா? எல்லாருக்கும் சொந்தமா வீடு கட்டி கொடுத்துட்டாங்களா? அடுத்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம். உடனே எங்க ஆட்சியிலே எல்லாரும் டிகிரி படிச்சு முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றது அது உண்மைனா? ஸ்கூல் லெவல்லையே டிராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சியிலங்க? பசங்க பிள்ளைங்க யாரும் ஸ்கூல்ல சேரலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு 207 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடினது யாரோட ஆட்சியிலங்க? பரப்புரை கூட்டத்தில் அரை மணி நேரம் பேசிய விஜய் தமிழ்நாட்டின் முக்கியமான பிரச்சனைகளை கண்டுகொள்ளவில்லை. திருப்பரங்குன்றத்தில் மத மோதலை ஏற்படுத்த நடந்த சதி, 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் மற்றும் மாநில நிதி பங்கீட்டிற்கு இழைக்கப்படும் அநீதி ஆகிய பிரச்சனைகளை பேசாமல் தவிர்த்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.